ஸோ கைஸ் நம்ம தளபதி தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு கட்சி நேம் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்ச நாட்களையே பார்த்தோம்னா சின்னம் என்ன கொடி என்ன அப்படிங்கிறத பற்றி அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதிலிருந்து தளபதி ஃபேன்ஸ் மட்டும் கிடையாது, அரசியல் கட்சியை சேர்ந்த நிறைய பேர் பார்த்தோம்னா என்ன மாதிரி சின்னம் என்ன மாதிரி கொடி வந்து தளபதி ஃபிக்ஸ் பண்ண போகிறாரு அப்படின்றக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மிக முக்கியமாக தளபதியோட கொள்கைகள் என்ன அனௌன்ஸ் பண்ண போகிறாரு அப்படின்றக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அதை வச்சு பார்த்தோம்னா தளபதி சில விஷயங்களை பார்த்தோம்னா டேமேஜ் பண்ணலாமல அந்த ஒரு காரணத்துக்காக. சரி, இதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் இப்போ தளபதிக்கு என்ன மாதிரியான சின்னம் பார்த்தோம்னா போகிறாங்க அப்படிங்கிறத பற்றின ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. நியூஸ்னு சொல்ல முடியாது, ஒரு ரூமர் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ தளபதி பார்த்தோம்னா கிரீடம் சின்னம் வேணும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கேட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 4-5 சின்னம் பார்த்தோம்னா ஃபிக்ஸ் பண்ணி அனுப்பியிருக்காங்களாமா. அதில் வந்து ஃபைனலாக எது ஃபிக்ஸ் ஆக போகுது அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அதுலேயும் பார்த்தோம்னா கிரீடம் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. சப்போஸ் அது உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா கிரீடம் சின்னம் அப்படிங்கிறது வராமல் இருக்கிறதே ரொம்பவே நல்லது தான். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா மக்கள் மத்தியில் இதை கொண்டு போய் சேர்க்கறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் தான். அதனால கிரீடம் இல்லாமல் வேற ஏதாவது மக்கள் பார்த்தோன்னே பார்த்தோம்னா டக்குல வந்து மனசில் நிற்கிற மாதிரியான ஒரு சின்னத்தை ஃபிக்ஸ் பண்ணால் ரொம்பவே நல்லா இருக்கும். அதுவும் ரொம்பவே பார்த்தோன்னே பார்த்தோம்னா அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சின்னமாக இருக்கணும். ஸோ அது மாதிரி செலக்ட் பண்ணால் நல்லா இருக்கும். கிரீடம் நல்லதா, பட் இருந்தாலும் பார்த்தோம்னா அது பெரிய அளவில் ஓகே அப்படின்ற மாதிரி தோணலை. இன்னுமே நம்ம நாட்டில் பார்த்தோம்னா கட்சியை பார்த்தோ இல்லை கட்சியோட கொள்கைகளை பார்த்தோம்னா ஓட் போடுற அளவுக்கு மக்கள் பெரிய அளவில் கிடையாது. கட்சியோட சின்னத்தை பார்த்து மட்டுமே ஓட்டு போட்டிருக்கிற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி சின்னங்கள் பார்த்தோம்னா அட்ராக்ட் பண்ணி வச்சிருக்கு, அதுவும் ஒரு ரீசன் தான். அதனால பார்த்தோம்னா சின்னத்தை வந்து பார்த்து செலக்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேர்தல் ஆணையம் என்ன மாதிரியான சின்னம் கொடுக்க போகிறாங்க, தளபதி எந்த மாதிரி கேட்க போகிறாரு அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா ஜஸ்ட் ஒரு ரூமர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அஃபீஷியலாக கன்ஃபார்ம் ஆகி பார்த்தோம்னா கிரீடம் சின்னம் தளபதிக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஓகே அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும் நம்ம சேனல் திறந்து வரும்.